திரு சம்பத்குமார், இங்க என்ஆர் காங்கிரசுக்கு பாராட்டு, திமுக மேல விமர்சனம், பாஜகவை நேரடியாக விமர்சிக்க தயக்கம், விஜயனுடைய வியூகம் தாக்குதலா தற்காப்பா? முதல்ல ஒரு கரூர் விபத்திற்கு பிறகு, அந்த சோகமான ஒரு நிகழ்வுக்கு பிறகு ஒரு 72 நாள் இடைவெளியில் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து வந்த நிலையிலும், நாங்கள் மக்கள் சந்திப்பை நடத்த முடியாத அளவிற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும், இன்றைய தினம் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மக்கள் சந்திப்பை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். புதுச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதி ரோட் ஷோ கொடுக்கல, நான் முடிச்சேன். அப்போ அந்த இடத்துல இந்த காவல்துறை பொதுச் செயலாளர், தலைவர் அண்ணன் ஆதவர்ஜுனா எல்லாருமே நன்றி சொன்னாங்க. ஆனால் உள்ளபடியே எங்களுக்கு நாங்கள் கேட்ட இடங்களில் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதே மாதிரி ரோட் ஷோ இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நபர்களை நீங்கள் வைத்துக்கொண்டு தான் நீங்கள் நடத்தணுங்கிற ஒரு கட்டுப்பாடுலாம் இருந்தது. இதை மீறி இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் உட்பட்டு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை எங்களுடைய பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் ஐயா அவர்கள் அங்கே உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேச நிர்வாகிகளோடு சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பதிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான பரப்புரையை இன்றைக்கு நாங்கள் வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள செய்தி. இப்போ தலைப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் முதல்வர் பேரையோ அந்த கட்சியினுடைய பேரையோ சொல்லலை. ஆளும் அரசு குறிப்பாக காவல்துறை எங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் கொடுத்தாலும், குறிப்பாக அந்த ஒரு பெண் உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி போன்று பேசிய அந்த வார்த்தைகள்லாம் என்ன அஜெண்டான்னு தெரியல. ஒரு அரசு அதிகாரி அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் பயன்படுத்தலாமா அப்படின்னு தெரியல. இப்போ நேரடியாகவே இவ்வளவு நெருக்கடிகள் இருந்திருக்கு. பட் இதுக்கு மேலேயும் நெருக்கடியெல்லாம் இருந்திருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு நாகரிகமாக, அவை நாகரிகத்தோடு அவர்களும் போதிய அளவுக்கு ஒத்துழைப்புலாம் கொடுத்தாங்க. அதை நம்ம சுட்டி காட்டிருக்கிறோம். அதனால காவல்துறையை நாங்கள் பாராட்டணுமே ஒழிய ஒழுங்குபடுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுடைய தன்னார்வ தொண்டர்களும் மிகப்பெரிய தொண்டரணியும் அந்த இடத்துல நாங்கள் மேக்சிமம் எங்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் அங்கே இருந்தாங்க. எந்த இடத்துலையும் நாங்கள் என்ஆர் காங்கிரஸையோ அல்லது முதல்வர் ரங்கசாமி ஐயாவுடைய பெயரை சொல்லி நாங்கள் பாராட்ட தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. ரெண்டாவது, ஆளும் அரசு இப்ப தமிழ்நாட்டில் விமர்சனம் வச்சாலோ இல்ல பாராட்டு வச்சாலோ ஆளும் அரசு திமுக தான். அப்ப புதுச்சேரியில ஆளும் அரசு காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தான். இல்ல, அந்த ஒரு விஷயத்திற்காக, அதாவது அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவியதற்காக எங்களுடைய நாகரிகத்தின் அடிப்படையில் ஒரு நன்றி உணர்வோடு அவர்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்தோம். அதுதான் தலைவர்கள் பேசியதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதுச்சேரியில் நடந்தது பரப்புரை கூட்டம் தானே. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டீங்கன்னா அது பரப்புரை கூட்டம் தான். நிச்சயமா மக்கள் சந்திப்பை நாங்கள் நடத்திருக்கிறோம். ஆனா எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி இது பரப்புரையை நம்ம தொடங்கி இருக்கிறோம் ஒரு செய்தியை அங்க பதிவு செய்யறாரு. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல நம்ம என்ஆர் காங்கிரஸ் நாங்க வாழ்த்தணும் பாராட்டணும் அப்படின்னு இல்லை. அரசு செய்த ஒரு நல்ல செயலை, ஆட்சியாளரை நீங்க ஆட்சியாளர்களை பாராட்டுறீங்க. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்படும்ங்கறீங்க. 2026ல தாவேக்க கொடி பட்டொலி வீசி பறக்கும்ங்கறீங்க. இல்ல, ஆட்சியாளர்கள் சரியா இருந்தா ஏன் ஆட்சி மாற்றம் ஏன் தேவை? அதாவது சார், எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைப்படி எங்களுக்கு கொடுத்த அந்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசை கண்மூடித்தனமாக நாம் எப்பொழுதுமே விமர்சனம் செய்யக்கூடாது. ஒரு நல்ல காரியங்கள் செய்தார்கள் முதல் ஆளாக நம்ம பாராட்டணும். அதே மாதிரி தவறு செய்யறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா முதல் ஆளா தாவேக்காத விமர்சனம் செய்யணும். அந்த விமர்சனம் நாகரிகமாக இருக்கணும், தனிநபர் விமர்சனத்துக்குள்ள போகக்கூடாது. இதுதான் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி. அந்த அடிப்படையில் நாங்க இப்போ அந்த அரசு துறையை நாங்கள் பாராட்டியிருக்கிறோம். இது ஒன்று. அதே நேரத்தில் ஒரு ஐயா ஷாம் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சியான தாவேக்கா அந்த அந்தஸ்தை வழங்கியிருக்கிறாங்க. அது உண்மையிலே அதுதான் நடப்பு யதார்த்தம். அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் என்ன செய்வோம்னா, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாண்டிச்சேரியிலும் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் நிறுவ வேண்டும் சொல்லும் பொழுது, யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பதிலாக எங்களை நாங்கள் முன்னிறுத்த வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம். ஆனால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்குமா அல்லது யார் முதல்வர் வேட்பாளர் இருந்தாலும் இன்னும் காலம், அதுக்கான காலங்கள் இருக்கிறது. அது ஜனவரிக்கு மேல நம்ம தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இல்ல சார், அதுல ஒரு முரண் இருக்கு. என்னன்னா, அங்க என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் செய்யல. மாநில அந்தஸ்து தொடங்கி பல்வேறு விஷயங்களை ஒரு பட்டியல் போடுறாரு. அந்த பட்டியலில் எதையுமே செய்யல அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு
ஊழலுக்கான தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யும் போது கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை எந்த இடத்திலும் அவர் குறை சொல்லல, மாறாக பாராட்டுகிறார். என்ஆர் காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி பாராட்டுறாரு. அப்படி அப்ப அந்த முரண் அங்க வருது இல்ல? முரண் என்ன சார்? நீங்க தமிழ்நாடு அரசியலும் இங்க இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராஃபியை நீங்க புதுச்சேரியோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. கண்டிப்பா முடியாது. இது ஒரு முழுமையான மாநிலம். இங்க ஒரு மாநில சுயாட்சியை முன்வைத்து ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க கவர்னருடைய அதிகாரம் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் புதுச்சேரி வாரியான ஒரு யூனியன் பிரதேசத்தில் இப்ப ஐயா சாமையா சொன்ன மாதிரி நேரடியாக ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் அந்த லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் உண்டு. இதே பதவியில் முன்னாடி இருந்த 2 பெண்மணிகள் என்னெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ரேஷன் கடை விவகாரத்துக்கெல்லாம் பின்னாடி வர்றேன். ஸோ அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸை வெளிப்படையாக கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய நிர்பந்தமோ அப்படி ஒரு ஆசையோ அல்லது அவர்களை பாராட்டவோ இல்லை. அவர்கள் எங்களுடைய மக்கள் சந்திப்புக்கு கொடுத்த ஒத்துழைப்பிற்கு அந்த ஒழுங்குபடுத்துதலுக்காக ஒரு நன்றி. ஒருவேளை நீங்க அந்த ஒத்துழைப்புக்கான நன்றியை காவல்துறைக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், அந்த கிரெடிட்டா அந்த நன்றியை காவல்துறைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது உள்துறை அமைச்சகத்துக்கு போகும். மத்திய ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகத்துக்கான கிரெடிட் அது. டெல்லியில அது புதுச்சேரி அரசுக்கான கிரெடிட் இல்ல. நிச்சயமா சார். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நம்ம அங்க விமர்சனம் யார் மீது வைக்கணுங்கிற தெளிவு எங்கள் தலைவருக்கு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்களையோ அந்த என்ஆர் காங்கிரஸை விமர்சிச்சு ஒண்ணு ஆக போற. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பாராட்டு நடந்த உண்மைக்கு ஒரு பாராட்டு. அதே நேரத்தில் இதுவரை அங்க 16 முறை ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சட்டமன்ற தீர்மானம் அனுப்பியும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்காத யாருன்னா இன்றைக்கு அவர்களோட ஒரு நிர்பந்த கூட்டணியை வைத்திருக்கக்கூடிய பாஜகவை நம்ம விமர்சனம் செய்யறோம். பாஜக புதுச்சேரியும் தமிழ்நாடும் வெவ்வேறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லும்போது புதுச்சேரியில போய் திமுகவை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுந்தது? இந்த பட்டியல இப்ப நீங்க சொன்ன மாநில அந்தஸ்து பட்டியல் தொடங்கி எல்லாத்தையும் வாசிச்ச பிறகாக திமுகவை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? திமுக அங்க ஏற்கனவே ஆட்சி புரிந்திருக்காங்க. இப்பவும் ஆட்சி அங்க பிடிக்கணும், அதுக்கு முதல்வர் கனவுல எல்லாம் சில பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க. விஷயமும் உங்களுக்கு தெரியும். புதுச்சேரியில சமீபத்தில் எப்ப திமுக ஆட்சி இருந்தது? யார் முதலமைச்சரா இருந்தாங்க? இல்ல, ஆனால் அடுத்து கொண்டு வந்துடலாங்கிற அந்த ஆசையோட 2 பேர் அங்க செயல்பட்டு இருக்கிற விஷயத்தையும் நான் பேரை சொல்ல விரும்பல. திமுக புதுச்சேரியிலும் ஆட்சிக்கு வந்துருவாங்களோங்கிற ஒரு அச்சம் தாவேக்காக்கு இருக்கு. எப்படி தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், ஒரு மக்களாட்சி தத்துவத்தை நம்ம காப்பாற்றணும், அந்த மன்னராட்சிக்கு எதிராக நம்ம இங்க அரசியல் செஞ்சு நம்ம ஆட்சியை பிடிப்போமோ, அதே போல புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் திமுக ஏதாவது ஒரு அரசியல் தந்திரம் பண்ணி வந்துடக்கூடாது, அவரிடம் நீங்கள் கவனமாக. நீங்க சொன்ன அதே டைம்ல திரு நமச்சிவாயம் சொல்றாரு, எங்க 2026 என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. ஆனா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு நமச்சிவாயம் பேசி. நமச்சிவாயம் காலையில அவர் கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் பேசுற விஷயத்தையும் பார்த்தோம், ரேஷன் கடை குறித்த அவருடைய தவறான தகவல்களையும் பார்த்தோம். என்ன தவறான தகவல் அதுல? ரேஷன் கடை விஷயத்துல 2016 இருந்து 2024 வரை அங்க ரேஷன் கடை கிடையாது. 2024க்கு பிறகும் ஐயா சொன்ன மாதிரி காலையிலயும் அவர் குரல் பதிவை சொல்லியிருந்தாங்க, சில இடங்கள்ல பணம் கொடுக்கிற விஷயம் நடக்குது. இங்க எங்க ரேஷன் கடை இப்ப இருக்கா இல்லையா? ரேஷன் கடைக்கான மாற்று ஏற்பாடு இப்ப என்ன இருக்கு? முழுமையான செயல்பாடு இல்லை அப்படிங்கறதா எங்க தலைவர் சொல்ல வந்த செய்தி. தமிழ்நாடை போல பொது விநியோக திட்டம் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவுல எல்லா வகையான பொருட்களும் கிடைக்கக்கூடிய அளவுல பாண்டிச்சேரியில இல்ல. அது ஒரு 16 இருந்து 24 வரை அங்க மூடப்பட்டிருந்தது. இப்பவும் சமீப காலமாக 24க்கு பிறகும் அது தொடர்ச்சியாக செயல்படல. பல 2 மாதமா பொருட்கள் வழங்கல. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒன்றிய அரசினுடைய திட்டத்தின்படி அங்க ஒரு சில குறிப்பா அரிசி அங்க வழங்கப்படுவதை தவிர தமிழ்நாட்டை போல வழங்கல. அப்ப ஒரு முழுமையான ரேஷன் கடையாக அது செயல்பட வேண்டும் அப்படிங்கறதா எங்க தலைவர் சொன்ன செய்தி. அதனால இல்ல எங்களுக்கு ரேஷன் கடை இருக்குன்னு வேணா சொல்லலாம், அது பேருக்கு இருக்கே ஒழிய இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத இடம் புதுச்சேரி தான். இதுதான் அவருடைய பேர். அதாவது அது முழுமையான செயல்படாத, அதாவது பெயரளவுக்கு இருக்கக்கூடிய அல்லது பேசல இல்ல, அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 16 இடைப்பட்ட காலகட்டங்கள் ரேஷன் கடை இல்லாம இருந்தது உண்மைதானே. 16 இருந்து 24 வரைக்கும் ரேஷன் கடை இல்லாம இருந்தது இல்ல. அதை நம்ம எந்த காலத்துக்கும் தொடங்கிடக்கூடாதுங்கிற அன்னைக்கு துணைநிலை ஆளுநர்கள் செயல்பட்டாங்கிறதையும் நமக்கு தெரியும். இன்னைக்கும் மத்திய தொகுப்பிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் வருதே ஒழிய முழுமையாக அது தமிழ்நாட்டை போல செயல்பட விடல. அதனால செயல்படணும் அப்படிங்கறத அதனுடைய நம்ம அர்த்தமாக புரிந்து கொள்ளணும். இப்ப அப்படியே நம்ம அதை சுதந்திரத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கிற மாதிரி ஆயிடும். ஒரு காலகட்டத்தில் சுதந்திரம் இல்லாத நாடாக இந்தியா இருந்தது, இப்ப சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நீங்க சொல்ற அந்த ஒப்பீட்டளவு அவ்வளோ தூரம் போயிடும். அது புரிஞ்சுக்கிற தன்மை தான் இருக்குதுல. இன்னும் அந்த கேள்வி உங்களுடைய அந்த தலைப்புக்கு நான் இன்னும் முழுமையா நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது சொன்ன திமுக எங்கேயுமே அவர்களுக்கு அதிகாரம் கிடைச்சிடக்கூடாதுங்கிறது சொன்னோம். மூணாவது பாஜகவை விமர்சிக்க எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது.
பாஜகவை வந்து எங்களுடைய கொள்கை எதிரியாக சொல்லி பாஜகவோடு எந்த வகையில் நாங்கள் வந்து தேர்தல் உறவோ கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் பாஜகவுடைய மதவாத அரசியலுக்கு எதிராக நம்ம ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதியை நாங்கள் கடைபிடிப்போம் என்பது எங்களுடைய கொள்கை. சோ அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு நம்ம சொல்லுவோம், எங்க தலைவர் சொல்வது எல்லாமே பாஜகவை தான். இந்தியாவில் ஒன்றிய அரசுல யார் இருக்கிறா? தமிழ்நாட்டில் மாநில அரசுன்னு சொல்லும்போது திமுக, இந்தியாவில் ஒன்றிய அரசு சொல்லும்போது அது யாரை குறிக்கும்? காங்கிரஸையா குறிக்கும்? அது பாஜக தான். நேரடியா அது பாஜகன்னு சொல்றதுல என்ன வித்தியாசம் இருக்க போகிறது? எப்படி எல்லாம் அர்த்தம் ஒண்ணுதானே சார்? இல்ல சார், இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பேசினாலும் பாண்டிச்சேரியில பேசினாலும் தமிழ்நாட்டு அரசை திமுக அரசு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப ஒன்றிய அரசை சொல்லும் போது 10 இடத்துல ஒன்றிய அரசுன்னு சொல்லுங்க, ஒரு இடத்துல பாஜகன்னு சொல்றதுல என்ன சிக்கல்? இதுக்கு முன்னாடி உடனடி எதிரியாக இருக்கக்கூடியது திமுக. இவர்களை இப்பொழுது வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. சரி, இப்ப வரக்கூடியதும் ஒரு சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த இடத்துல நாம் திமுகவை எந்த அளவிற்கு வந்து மக்கள் மனதில் இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் வந்து ஒரு மன்னராட்சி நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார்கள், இவர்கள் எல்லாமே குட்டி குட்டி ஜமீன்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், இவர்கள் வந்து எளிய மக்களை, நல்லவர்களை, புதியவர்களை, படித்தவர்களை, பெண்களை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை அல்லது வந்து ஒரு அதிகார எல்லைக்குள்ளேயே என்றைக்குமே வராத சமூகங்களை எல்லாம் புறக்கணித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மனதில் திரும்ப 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 திமுக தவறான கட்சி, திமுக தவறான கட்சி, திமுக ஊழல்வாத கட்சி, திமுக மன்னராட்சி நிறுவிக் கொண்டிருக்கிற கட்சி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் எங்க இருக்குது? அவர்களால் என்ன செஞ்சிட முடியும்? நிச்சயமாக அவர்கள் நினைக்கக்கூடிய அரசியலை அதிமுக பாஜக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு பேசின புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க. அங்க கூட்டணி ஆட்சி நடக்குது. இங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. 2026ல நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாங்க. அவர்களுடைய ஆசையாக இருக்கலாம். அந்த ஆசை ஒருபொழுதும் பெரியார் மண்ணில நடக்காது அப்படிங்கறது நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த மண்ணில வந்து பாஜக ஆட்சியை பிடித்தாலும் அல்லது திரைமறைவுல பின்வாசல் வழியாக அதிகாரத்தை சுவைக்கும் நினைச்சால் கூட ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை திறந்து விட்டது திமுக. அந்த பின்னால 99 2001 அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா நீங்க கேட்ட அந்த கேள்வியினுடைய தலைப்புக்கு ஏற்ற இல்ல சார், நான் இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க ஒன்றிய அரசு நீங்க புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கொடுக்கல, மீனவர் பிரச்சனையை தீர்க்கல, இன்னும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மில்களை திறக்கல அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறீங்கல்ல, இதெல்லாம் யாரு செய்யணும்? இல்ல இத செய்ய வேண்டிய அதிகாரம் அங்க யாருக்கு இருக்குது? இல்ல அதான் கேக்குறேன், யாரு செய்யணும்? ஒன்றிய அரசை ஆளக்கூடிய கட்சி எது? அத பாஜக அப்படின்னு சொல்றதுல தாவேகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இல்ல பாஜகங்கிற வார்த்தையை வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா வேணா நாங்க எல்லாருமே சொல்றோம் பாஜக ஒன்றிய பாஜகன்னு சொல்லி எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசு சொல்றது யாரு? அது பாஜக சொல்லணும். அதே மாதிரி நீங்க கேட்ட அந்த தலைப்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய வியூகம் சொன்னீங்க, தாக்குதல் உத்தியா தற்காப்பு உத்தியா அப்படின்னா வெற்றி பெறுபவர்கள் வந்து தாக்குதல் உத்தியை தான் கடைபிடிப்பாங்க. தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது தோல்வியினுடைய எல்லையில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த தற்காப்பு உத்தியை வந்து பின்பற்றுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் உத்தி தான். அடுத்த சுற்றுல பேசலாம்.